புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காடு பகுதியில் கோவில் திருவிழாவின் போது ஏற்பட்ட மோதல் விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்கிட நாம் கேட்போம். மாரிசாமி, வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடகாடு கோவில் திருவிழாவில் பட்டியல் இன மக்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நேற்று ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா, புதுக்கோட்டை மாவட்ட போலீஸ் எஸ்பி காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா, மத்திய மண்டல காவல்துறை தலைவர் போலீஸ் ஐஜி ஜோஷி நிர்மல்குமார் மற்றும் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், கரூர் மாவட்ட போலீஸ் எஸ்பி காவல்துறை கண்காணிப்பாளர் பரேஸ்கான் அப்துல்லா ஆகியோர் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு ஆஜராகி உள்ளனர். இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால், அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதியில் கோவில் திருவிழா நடைபெறுகிறது. இந்த கோவில் திருவிழாவில் முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்ட திருவிழா 5ஆம் தேதி நடைபெறுகிறது. மே 5ஆம் தேதி. இதில் கோவிலுக்குள் பட்டியல் இனத்தவரை அனுமதிக்காமல் அதனை பார்க்க சென்ற பட்டியல் இனத்தவர் தாக்கப்படுகிறார்கள். இந்த தாக்குதல் சம்பவம் நடந்த பிறகும் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக அங்கு களத்தில் ஆய்வு செய்யவில்லை. அதுபோக பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்கள் மீது 300 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஆனால் காவல்துறையினர் வெறும் 13 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த தகவல்களை எல்லாம் வைத்து நேற்று ஒரு முறையீடு செய்யப்பட்டது. மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் விசாரணை, அதாவது நீதிபதிகள் முன்பு அவர்கள் முறையீடு செய்தார்கள். அந்த முறையீட்டை உடனடியாக வழக்காக பதிவு செய்யுங்கள் என கோரினார்கள் நீதிபதிகள். அதை வழக்காக பதிவு செய்த பிறகு அந்த வழக்கில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர், மத்திய காவல்துறை தலைவர் மற்றும் போலீஸ் எஸ்பி ஆகியோர் ஆஜராக உத்தரவிட்டிருந்தார்கள். அதன் பேரில் தான் இப்போது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா, எஸ்பி அபிஷேக் குப்தா மற்றும் மத்திய மண்டல ஐஜி ஜோஷி நிர்மல்குமார் மற்றும் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு ஆகியோர் கோர்ட்டில், அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.